பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கி இந்த தொடரில் மிக முக்கியமான விஷயங்கள் இடம்பெறுகிறது. கைஃப நுகல்லிலு மினல் மஷாக்கிலி ஜௌஜியத்தி, திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு அல்லது எப்படி நாம் குறைப்பது மிக முக்கியமானது. கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் நுழையக்கூடிய தம்பதிகள் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா ஏற்படும். யாருக்குமே எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் புரிதல் குறைவாக இருக்கும், பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை எப்படி அதை குறைப்பது, அதற்கான வழிகாட்டுதல் தான் இந்த பாடமாகும். மிக முக்கியமான ஒரு பாடம். யாரும் எங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை அழகான முறையில் மார்க்கம் காட்டித் தரக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதை அணுகும்போது அந்த பிரச்சனை குறைந்து இல்லாமல் ஆகக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். மிக முக்கியமானது. அதில் ஒன்னாவது அதமுல் இஃப்ராத்தி ஃபி சிஃபத்திர் ருஜூலஹ், ஆண் தன்மையில் அளவு கடந்து செல்லுதல் இருக்கக்கூடாது. அதே போல வஅதமுல் இஃப்ராத்தி ஃபி சிஃபத்தில் உனூஸஹ், பெண் அவருடைய பெண் தன்மையிலும் அளவு கடந்து செல்லுதல் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? சில ஆண்கள் அல்லது பல ஆண்கள் தன்னுடைய ஆண் தன்மையை வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. நான் தான் இந்த குடும்பத்துல இராணுவ வீரன், நீங்க எல்லாம் நான் இராணுவ தளபதி, நீங்கள் எல்லாம் சிப்பாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா ஏய் தமை அது வை, இதை வை, இங்க வாடா மகனை, இங்க வா படுவா, நீ வை, இத சாப்பிடு. பொம்பளை பிள்ளையா இருந்தா மட்டும் கொஞ்சம் பாசம் இருக்கும். அல்லது அவங்களையும் வந்து என்ன செய்யறது, உதைக்கிறது, மிதிக்கிறது இப்படிலாம் இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை பாவம் மனைவியும் மிதிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரியான சூழல்கள் சில கெட்ட ஆண்களிடத்துல காணப்படுது. இப்ப இந்த மாதிரியான நிலை இருக்குமையானால் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகும். எப்படி பிரச்சனை குறையுமா? குறையாது. அப்ப ஆண் தன்மையில் ஆண்கள் அளவு கடந்து செல்வதை குறைக்க வேண்டும். தான் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில அவர் பெரிய பெரிய தலைவரா இருக்கலாம், வீட்டுக்கு வந்துட்டா நானும் என்னுடைய மனைவியுடன் சேர்ந்த ஒரு அங்கம் தான், குடும்பத்தில் நான் ஒரு அங்கம். அதுல ஒரு மேல்நிலை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான், வழிகாட்டணும், தனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நல்ல முறை நடந்து கொள்ளணும். நான் வந்து அப்படித்தான் வெளியில எப்படி இருக்கணும், அதே போல வீட்டிலையும் புலியா தான் இருப்பேன், சிங்கமா தான் இருப்பேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கர்ஜித்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்ப அந்த தன்மையை என்ன செய்யணும், குறைக்க வேண்டும். சரிங்களா? இருக்கணும், ஆண் தன்மைன்னு இருக்கணும். ஆனா அது என்னவாயிடக்கூடாது, அளவு கடந்து செல்வது இருக்கக்கூடாது. அதே போல பெண்கள் பெண் தன்மையில் அளவு கடந்து செல்வது கூடாது. ஏன்னா பெண்கள் பெண் தன்மையில அளவு கடந்து செல்லும் போது அங்க பிரச்சனை ஏற்படும். இப்போ குறிப்பாக பெண்கள்கிட்ட அதிகமான பேச்சுக்கள் இருக்கலாம். அதே போல குறைவான, அதாவது எதையும் தூர நோக்குடன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை குறைவாக இருக்கலாம். பெரும்பாலான பெண்கள்கிட்ட தூர நோக்கு பார்வை குறைவாக இருக்கும். தூர நோக்கு பார்வைன்னு சொன்னா பின்னால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அதையெல்லாம் நோட்டம் விடுவது, அதை சிந்தித்து செயல்படுவது, அதெல்லாம் குறைவா இருக்கும். இப்போ உள்ள தேவை என்ன, அதை நல்லா சிறப்பா செஞ்சு கொடுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க என்று நச்சரிக்கக்கூடிய இந்த மாதிரியான சில தன்மைகள் அது பெண்களுக்கு தெரியும். அப்ப அந்த பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பெண் தன்மையில் அளவு கடந்து போகக்கூடிய நிலையை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, வீட்டுல பிரச்சனை ஏற்படுதா, இந்த 2வது காரியத்தை நாம ஃபாலோ பண்ணா உண்மையிலேயே அந்த பிரச்சனை அப்படியே குறைய ஆரம்பிக்கும். என்னன்னா, கய்யிர் தஆமுலக, உன்னுடைய பழக்கத்தை, உன்னுடைய நடத்தை நீ மாற்றிக்கொள். இது கணவன் மனைவிக்குமான அட்வைஸ். இது
இது உன்னை என்று சொல்லும் போது பெண்ணை தான் சொல்றாங்க, மனைவி மட்டும் தான் சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது, கணவனை மட்டும்தான் சொல்றாங்க என்று நினைக்க கூடாது. ஒவ்வொரு நபரும் தனக்கு சொல்வதாக நினைக்க வேண்டும். கய்யிர் தஆமுலக, பெண்ணா இருந்தா தஆமுலகி, உன்னுடைய நடத்தையை, உன்னுடைய பழக்கத்தை, வழக்கத்தை, நீ பழகுவதை, கணவனுடன் பழகுவதை, மனைவியுடன் கணவர் மனைவியுடன் பழகுவதை மாற்றிக்கொள். வஅஹ்லாகக, அதாவது கெட்ட பழக்கம், அடாவடித்தனமாக அணுகுமுறை, கத்தும் முறை, இந்த மாதிரியான நிலைகள், பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய நடைமுறையை மாற்று. அப்படி வழங்கணும். நல்ல நடைமுறையில, நல்ல நடைமுறைகளை மாற்ற தேவையில்லை, கெட்ட நடைமுறைகளை மாற்று. வஅஹ்லாகக, உன்னுடைய குணங்களை, கெட்ட குணங்கள், இந்த குணங்கள்னு சொன்னா நற்குணத்தை மாற்றுதல்ல, கெட்ட குணங்களை, உன்னுடைய கெட்ட குணங்களை நீ மாற்று. யதகய்யரு தரஃபுல் ஆஹரு முபாஷரத்தன், கண்கூடாக அந்த இடத்திலேயே உடனே லைவாக மற்றவர் அவருடைய குணத்தை மாற்றிக்கொள்வதை நீ காணலாம். அப்பவே உடனே, இப்ப உதாரணமாக மனைவியாக உள்ளவங்க கோபப்படுகிறார்கள், அது ஒரு துர்குணம். கோபப்பட்டு என்ன செய்யறாங்க, கத்துறாங்க. கணவராக உள்ளவர் டக்குன்னு அமைதியாகி அந்த இடத்துல தன்னுடைய குணத்தை அவர் மாற்றிக்கொள்கிறார். அவரும் கத்தாமல் சண்டை போடாமல் அப்படியே அமைதியாகி விடுகிறார் என்று சொன்னால் உடனே கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணும் அடங்கி விடலாம். அல்லது கணவர் கத்தக்கூடிய சமயத்தில் மனைவியாக உள்ளவங்க தன்னுடைய குணத்தை அப்படி மாற்றிக்கொண்டு தன்னை சரிப்படுத்தக்கூடியவங்களா மாறிவிட்டால் கணவரும் கொஞ்ச நாளிலே அல்லது அப்போதே அவரும் மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே தங்களுடைய நடத்தையை, கணவன் மனைவி ஒருவர் மற்றிடத்திலே நடத்தை முறை தவறான ஒரு நடத்தை காணப்படுது, ஒரு சண்டை பிரச்சனை ஏற்படக்கூடிய நடத்தை காணப்படும் சொன்னா தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளும் போது, அதே போல எதிர்த்தரப்புல உள்ள மனைவி அவங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளும் போது நல்ல மாற்றம் ஏற்படும். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கய்யிர் தஆமுலக வ அஹ்லாகக, உன்னுடைய நடத்தை நீ மாற்று, உன்னுடைய குணத்தை நீ மாற்று. யதகய்யரு அத்தரஃபுல் ஆஹரு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் உடனே மாறிவிடுவார். முபாஷரத்தன், உடனே கண்கூடாக மாறிவிடுவார். அடுத்து மிக மூணாவது, இது மிக முக்கியமாக கணவன் மனைவி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். லியஅதனிய குல்லு வாஹிதின், ஒவ்வொருவரும் அக்கறை செலுத்த வேண்டும். பிஷரீகிஹி, தன்னுடைய கூட்டாளியுடன். தன்னுடைய கூட்டாளி யாரு? கணவனுக்கு கூட்டாளி யாரு? மனைவி. மனைவிக்கு கூட்டாளி யாரு? கணவர். அப்ப கணவராக உள்ளவங்க தன் மனைவியின் மீது அக்கறை காட்ட வேண்டும், மனைவியாக உள்ளவங்க கணவர் மீது அக்கறை காட்டணும். சரி, மனைவி சொல்றாங்க கணவர் என் மேல அக்கறை காட்டுறது இல்லை அப்படின்னு சொன்னா, மனைவியாக உள்ளவங்க தான் அக்கறை காட்டக்கூடிய அந்த பழக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க, அதை கொஞ்சம் புரிய வைங்க. அல்லாஹு தாலா கணவரிடத்துல அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதே போல கணவராக உள்ளவங்க மனைவி மேல அக்கறை வச்சிருக்கிறாங்க, ஆனா மனைவி தன் மீது அக்கறை காட்டாதவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா கணவர் தன்னுடைய நிலையை இன்னும் அதிகப்படுத்த அல்லாஹு தாலா மனைவியுடைய இடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே மிக முக்கியமானது, கணவரும் மனைவியும் ஒருவர் மற்றவர் மீது அவங்க தனக்கு தனக்கு துணையாக வந்திருக்கிறாங்க. கணவர் நினைக்க வேண்டும் மனைவி தனக்கு துணையாக வந்திருக்கிறாங்க, மனைவி நினைக்க வேண்டும் கணவர் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, அவர் என்னுடைய துணைவர், இவள் என்னுடைய துணைவி என்பதை உணர்ந்து ஒருவர் மற்றவர் மீது அக்ஸர மினல் ஆஹரின், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையை விட அதிகமாக ஒருவர் மற்றவர் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு அக்கறை செலுத்துவதை காட்டிலும் கணவர் தன் மனைவியின் மீது அக்கறை கொடுக்க வேண்டும். மனைவியாக உள்ளவங்க மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்துவதை காட்டிலும் கணவர் மீது அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இந்த பண்பு வந்துவிட்டால் பிரச்சனை குறைந்துவிடும். மிக முக்கியமானது. அடுத்து, தஜன்னுபு கஸ்ரத்தில் இல்ஹா, அதிகமாக வற்புறுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வற்புறுத்துவது கூடாது. கணவராக உள்ளவங்க மனைவியை ஒரு விஷயத்தை
ஒரு விஷயத்தை செய்யுமாறு வற்புறுத்து அதிகமாக. ஆனா வற்புறுத்துதல் சில விஷயத்தை செய்ய, நல்ல விஷயங்களை செய்ய தூண்டணும். அதை அடிக்கடி வற்புறுத்தி கொண்டே இருப்பது அது நல்லதல்ல. அதை தவிர்த்து கொண்டால் பிரச்சனை குறைவாக ஆகிவிடும். ஆனா சொல்லணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். அதே போல மனைவியாக உள்ளவங்க தன்னுடைய கணவரிடத்துல ஒரு விஷயத்தை வற்புறுத்தி அதிகமாக சொல்லுவது. அதை வாங்கித்தாங்க, அதை வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்கன்னு அடிக்கடி நச்சரித்து கொண்டே இருப்பது பிரச்சனை ஏற்படுத்தும். 1 டைம் 2 டைம் 2 டைம் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதோட சபர் செய்வது பிரச்சனையை குறைத்து விடும். சரிங்களா? இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏனென்றால் இந்த அதிகமாக வற்புறுத்துவது ஃபைன்னஹு யுஸப்பிபுல் மலல வஸ்ஸாமத்த, அது சளைப்பையும் சடைவையும் சோர்வையும் ஏற்படுத்தி விடும். அது ஏற்படுவதற்கான காரணமாக ஆகிவிடும். அடுத்து மிக முக்கியமானது, குடும்ப பிரச்சனையை குறைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த 6வது விஷயம். உண்மையில் இது ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தங்களிடத்துல இந்த குவாலிட்டியை வளர்த்து கொள்வார்களேயானால் மாஷா அல்லாஹ், உண்மையில் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அது என்ன தெரியுமா? இத்கானு ஃபன்னில் இன்சாத்தி வல் இஸ்திமாஇ. ஃபன்னில் இன்சாத்தி, இன்சாத் அப்படின்னு சொன்னா அப்படியே மௌனமாகி விடுதல். மௌனமாகிவிடும் அந்த திறனை திறன்பட செயல்படுத்துதல், அல்லது அதை இத்கான் அழகாக ஆக்கிக் கொள்ளுதல், அதை வளர்த்து கொள்ளுதல், திறன்பட செய்வதை வளர்த்து கொள்வது. கணவனாக உள்ளவங்களும் மனைவி சப்தமிட்டு பேசக்கூடிய சமயத்துல அமைதியாகும் பண்பை வளர்த்து கொள்ளணும். வாய் மூடி இருக்கும் பண்பு, திறன். ஃபன்னு சொன்னா திறன், கலை என்ற அர்த்தம் உண்டு. ஃபன்னு சொன்னா அந்த கலை, நிறைய கலைகள் இருக்கலாம். மிக முக்கியமான மௌனமாக ஆகிக்கொள்ளும் கலையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை திறனாக செயல்பட வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் கோபப்பட்டு கத்துறாங்க அப்படின்னு சொன்னா மனைவியாக உள்ளவங்க அப்படியே அமைதியா இருக்கணும். அப்படியே அமைதியா வேலைகளை செஞ்சு வைக்கணும், அது போகணும் வைக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இது ரொம்ப அற்புதமான ஒரு கலை. இப்ப இரு தரப்பினரும் இன்சாத், மௌனமாகி விடுதல், பேச்சை அதிகப்படுத்தாமல், சப்தத்தை அதிகப்படுத்தாமல் அப்படியே அமைதியாக ஆகிக்கொள்ளும் திறனை திறன்பட செயல்படுத்துதல். அடுத்து அதே போல இத்கானு ஃபன்னில் இஸ்திமாஇ, காது கொடுத்து கேட்கும் திறனை, கலையை திறம்பட செயல்படுத்துதல், அழகுற செயல்படுத்துதல். எப்போது காது கொடுத்து கேட்கும் திறனை பயன்படுத்தணும்? ஏதாவது மன வருத்தத்துல அந்த பெண் இருப்பாங்க, அல்லது அந்த ஆண் மன வருத்தத்துல இருந்து அவங்க புலம்பல, ஷக்வான்னு சொன்னா புலம்பல், பிரச்சனை, புகார்கள், அந்த புகார்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை காது கொடுத்து கேட்கணும், அமைதியா கேட்கணும். அது காது கொடுத்து கேட்காம இடைமுறிவு, அது இது நீங்க இப்படி பண்ணனால்தான் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, அதனாலதாங்க இப்படி ஏற்பட்டுச்சு, நீங்க சரியில்லை, அது சரியில்லை. அதுக்கடுத்து அந்த அம்மா பாவம், அவங்களுடைய கவலையை சொல்லும் போது காது கொடுத்து கேட்காம, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு, நீ முதல்ல வாயை பொத்து, வீட்டுல எங்க உம்மா சொல்றத நீ கேட்டு நட, இல்ல இப்படித்தான் இருக்கணும் நீ அப்படின்ட்டு அவங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம இன்னும் காயப்படுத்தி அந்த பெண்ணை மனவேதனைக்குள்ளாக ஆக்குவது அந்த பெண்ணிடத்திலே மனநோயை ஏற்படுத்தி விடும். அதை நம்ம பார்க்கணும் கண்கூடா. சில பெண்கள் மனநோயாளிக்கு உள்ளாகி விடுகிறார்கள். காரணம், அங்கு மாமியார் பிரச்சனை, அதை கணவர் அதை தலையிட்டு ஒரு சால்வ் பண்றது கிடையாது, அல்லது மனைவி சொல்வதை கேட்டு மௌனமாக கேட்டு கடைசியில் அவங்களுக்கு நல்ல அட்வைஸ், பொறுமையை மேற்கொள்ளுங்கம்மா, அல்லாஹ் இலகுவாக்கி தருவான் என்ற சரியான அட்வைஸ் கொடுக்காத காரணத்தினால அங்கு பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். அந்த பெண் மனநோயாளியாக, மன பாதிப்புக்குள்ளாக, மன சிதைவுக்குள்ளாக ஆகிவிடுவதை பார்க்கிறோம். எனவே இரு தரப்பினரும் இந்த கலையை, இந்த கலையை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்பட செயல்படக்கூடிய நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவர் சப்தமிட்டு கத்துறாங்களா அப்படின்னா அமைதியாக இருக்கணும். அல்லது கணவர் தன்னுடைய கஷ்டங்களை சொல்றாங்களா, அமைதியாக கேட்கணும். கேட்டுட்டு அதற்கான தீர்வு வழிகாட்டுதல் நம்மகிட்ட இருந்தா சொல்லணும். இல்லைன்னு சொன்னா ஒரே வார்த்தை,
பொறுமையை மேற்கொள்ளுங்க அன்பு கணவரே, அல்லாஹ் இலகுவாக்கி தருவான், முடிந்து விட்டு. இதை விட சிறந்த அட்வைஸ் கிடையாது. அல்லாஹ் இலகுவாக்கி தருவான். நல்ல வழிகாட்டுதல் தெரியுதுன்னு சொன்னா அவங்களுக்கு அழகான அந்த வழிகாட்டுதல கடைசியா சொல்லணும். ஆரம்பத்தில் என்ன செய்யக்கூடாது, இடைமுறிவு செய்து செய்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து கேட்காம, அவங்க சொல்ல வரக்கூடிய செய்தியை கேட்காமல் பேசிக்கொண்டு இருப்பது பிரச்சனையை அதிகப்படுத்தும். அதே போல அவங்க பேச, கணவர் பேச, மனைவி பேச, எதிர்த்து பேச யாருமே அமைதி ஆகலைன்னு சொன்னா அவ்வளவுதான், பிரச்சனை அதிகமாகும். அப்ப என்னைக்குமே கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையை குறைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தரப்பினர் சப்தமிட்டு பேசும்போது மற்றொரு தரப்பில் உள்ளவங்க அமைதியாகி விட வேண்டும். அதே போல காது கொடுத்து கேட்கும் தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த திறனை இருவரும், கணவரும் மனைவியும் இந்த கலையை திறன்பட செயல்படுத்த வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது நபியவர்கள் கடைபிடித்த செயல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய உம்மா, கோபம் கொண்ட போது, ரோஷம் கொண்ட போது நபியவர்கள் அமைதியை கடைபிடித்தார்கள். இதா கதிப அஹதுகுமா, உங்கள் இருவரில் ஒருவர் கோபம் கொண்டு விட்டால், கணவர் கோபப்படுறாங்க அப்படின்னு சொன்னா மனைவி மற்றொரு தரப்பில் இருக்கக்கூடியவங்க அமைதியாகி விட வேண்டும். கணவர் கோபப்பட்டால் மனைவி என்னவாகி விட வேண்டும், அமைதியாகி விட வேண்டும். மனைவி கோபப்பட்டால் கணவர் என்னவாகி விட வேண்டும், அமைதியாகி விட வேண்டும். அப்ப இது பிரச்சனையை குறைக்கும். ஆனா அமைதியாகாம இவங்க கோபப்பட்டு கத்த, அவங்க கத்த, அவ்வளவுதான், பிரச்சனை அதிகமாகி போய் கடைசியில பார்த்தா சீப்பு ஏங்க எடுத்து வைக்கல, சீப்புல உள்ள முடியை ஏங்க எடுத்து வைக்கல அப்படின்னு அவங்க கத்த, உனக்கு சுத்தமே இல்லை என்று இவங்க கத்த, கடைசியில பார்த்தா விவாகரத்துக்கு அது போய் விடுகிறது. சீப்புல ஆரம்பிச்சது, சீப்பு முடியல ஆரம்பிச்சது, பார்த்தா விவாகரத்துல போய் நிக்குது. அப்ப இது எதனால் ஏற்பட்டதுன்னா பேச்சு தான். ஆகவே இதை முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக் கொடுக்கறதுன்னு சொன்னா, கணவன் மனைவியாக வாழும் போது அவங்களுக்கு இடையில நீங்க வாழ்க்கையில இதையெல்லாம் உங்களுக்கு இடையில அப்ளை பண்ணி, அதாவது ஒருத்தர் சப்தமிட்டா இன்னொருத்தவங்க அமைதியாக போய் டக்குன்னு அவங்க கோவப்பட்டு எல்லாம் பேசி முடிச்சப்ப நெத்தில ஒரு முத்தம் எடுத்து, என்ன செல்லம் அப்படிங்களா, அதெல்லாம் பரவாயில்லம்மா, பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டு அது பிள்ளைய பார்க்கும், ஆஹா இப்படித்தப்பா நம்ம வாழணும். அந்த பிள்ளை என்ன செய்யாது, ஒரு பிரச்சனை வரும்போது கத்தாது. ஒரு சகோதரர் கூறினார், உஸ்தாத், என்னுடைய வீட்டில் என்னுடைய மகள் ஒரு பிரச்சனையை சொன்னால், ஒரு பிரச்சனையை கூறினால், நான் சொன்னேன், மகளே நீங்க சபர் செய்யுங்கம்மா, நீங்க அமைதியா இருங்கம்மா, அல்லாஹ் தருவாமா அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பெரியவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் போது அந்த சின்ன குழந்தை டக்குன்னு நானும் என்னுடைய மனைவியும் பிரச்சனையை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது என் மகள், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பிரச்சனை இலகுவாக்கி தருவான், யாரு சேட்டை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை ஏற்படும், நீங்க அமைதியா போங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க சின்ன குழந்தை அட்வைஸ் பண்றதை பார்க்கும்போது எங்க எல்லோருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது. அப்ப அதற்கு காரணம் என்ன, கணவன் மனைவி அவங்களுக்கு இடையில அந்த அழகான ஒரு பண்பாட்டை நடக்கும்போது, பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் போது, பிள்ளைகளும் பண்பட்டவர்களாக சில சமயங்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்ப கணவன் மனைவி என்பவங்க சும்மா வெறுமனமே தனியாக நினைத்து கொள்ளக்கூடாது, ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கட்டமைக்கக்கூடியவர்கள். ஆகவே அழகான ஒரு குடும்பத்தை கட்டமைப்பதற்காக நல்ல பண்புகளை ஒருவர் மற்றவர் இரு தரப்பினரும் என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். இரு தரப்பினரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது, பெண்களிடத்திலே குறைவாக காணப்படக்கூடிய ஒரு பண்பு தான் அல்-இஅ்திதாரு. ஆண்களிடத்தில் இது மாதிரி குறைவாக தான் காணப்படுது. இன்தல் ஹத்இ, தவறு ஏற்படும் நேரத்தில் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது. ஆகவே ஆண்களும் சரி பெண்களும் சரி, தப்பு பண்ணிட்டா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று, அதுக்காக தெரியாம நான் பண்ணிட்டேன், இனிமே நான் சரி செய்ய நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு
சொல்லும் அந்த தன்மையை வளர்த்து கொள்ளணும். ஆணும் சொல்றாங்க, பெண்ணும் அது மாதிரி சொல்ல வளர்த்து கொள்ளணும். என்ன செய்யக்கூடாது, அந்த வரட்ட நிலை வரக்கூடாது. அதே போல மனைவியாக உள்ளவங்க கணவர்கிட்ட மன்னித்துக் கொள்ளுங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா உடனே கணவர் எப்ப பார்த்தா நீ ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னித்துங்க மன்னித்துங்க சொல்றது. இந்த மாதிரி அதை வந்து உதாசீனப்படுத்துவதும் கூடாது. மன்னிப்பு கேட்கிறாங்களா, சரி சரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பானாக, இனிமே நம்ம சரி செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அழகான முறையில் அதை அக்செப்ட் பண்ணி அதை கடந்து போகணும். அதை என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்துறது, டேமேஜ் பண்றது கூடாது, உதாசீனப்படுத்துறது கூடாது. சரிங்களா? செய்யற தப்பை திரும்பவும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க, அப்படியா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், சரி சரி பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இந்த தவறை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக என்ற அந்த நல்ல தன்மை உருவாக வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து இன்னும் இந்த மிக முக்கியமானது குன் ஸரீஹன் தகுன் ஸஈதா. குன் ஸரீஹன், நீ நல்லவனாக இரு. சரிங்களா? ஒரு சரியானவனாக நீ இரு. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நீங்க சரியானவனங்களாக இருங்க. தகுன் ஸஈதா, மகிழ்ச்சியானவங்களாக இருப்பீங்க. நம்மகிட்ட குறைபாடு இருக்குது, நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னா அங்க மகிழ்ச்சி குறையும். இப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னு சொன்னா இரு தரப்பினரும் சரியாக நடக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமானது ஹிஃப்து அஸ்ராரி ஸௌஜியத்தி. திருமண வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ரகசியங்களை பாதுகாத்தல் இருக்க வேண்டும். குடும்ப ரகசியம், அதை போய் உற்ற நண்பர்கிட்ட போய் சொல்றது, தோழிகிட்ட போய் சொல்றது, தெரிந்தவங்கள்ட்ட போய் இந்த ரகசிய நிலைகளை சொல்வது கூடாது. சுன்னா நபி மொழி நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்கிறது. இல்லறத்தில் ஏற்படக்கூடிய ரகசியங்கள், ரகசிய பேச்சுவார்த்தைகள், ரகசிய செயல்பாடுகள் இவற்றை என்ன செய்யக்கூடாது, நண்பராக இருந்தாலும் பகிர்வது கூடாது. நல்லதையோ கெட்டதை என்ன செய்யக்கூடாது, பகிர்வது கூடாது. என்ன செய்ய வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் ரகசிய நிலைகளை பாதுகாக்கும் இந்த கேரக்டரை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இது மிக முக்கியமானது. இது இல்லாதனாலதான் பெண் உடனே உம்மா வீட்டு கோபித்து கொண்டு போயிடுறாங்க. அல்லது பெண் வந்து கோபம் கொண்டு கணவன் மேல கோபம் கொண்டு பேசாம அப்படி உம்மூண்டு இருக்கிறதுனால இன்னும் பிரச்சனை அதிகமாகுது. அழகான வழிகாட்டுதல் பாருங்க. இந்த ஹுதூசி சூஇ தஃபாஹுமி, தீய புரிதல்கள் ஏற்படும் நேரத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தீய அண்டர்ஸ்டாண்டிங், அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, தீய புரிதல்கள் ஏற்படுது. அந்த சமயத்துல லாபுத், அவசியமாகும், மினல் முகாபலா, இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒருவர் முன்னோக்கி, இங்க பாருங்கம்மா என்னம்மா பிரச்சனை, நான் என்னம்மா பண்ணேன், ஏமா என் மேல நீங்க கோபமா இருக்கிறீங்க, ஓ அப்படிங்களாம்மா, நான் உங்களுக்கு வந்து 10 ரூபா தரல அதனால தான் கோபப்படுறீங்களா, 20 ரூபா இருந்தாங்க வச்சுக்கிறீங்கம்மா அப்படின்னு உட்கார்ந்து பேசுறேன்னு. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது. அல்லது என்ன பிரச்சனை, உங்களுக்கு வரும்போது இந்த பூ வாங்கிட்டு வரலையா அதனாலதான் கோபமா, சரி இந்த அடுத்த கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அந்த பக்குவம் இல்லாத பெண் பிள்ளைகள்கிட்ட கோபங்கள் என்ன செய்யும், புரிதல் இருக்காதானே. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஏன்னா சின்ன பிள்ளையாட்டம் முகத்தை திருப்பி கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அப்ப இதெல்லாம் தீய புரிதல். அப்ப இதெல்லாம் புரிந்து என்ன செய்யணும் சொன்னா, இங்க பாருமா என்னம்மா மூக்க திருப்பிக்கிட்டு போற மாதிரி தெரியுது, ஏன்னா மூக்க தூக்கிட்டு அல்லது முகத்தை திருப்பிக்கிட்டு போற மாதிரி தெரியுது அப்படின்னு இப்படிமே பேசணும். அவ என்ன முகத்தை திருப்பிக்கிட்டு போறா, நான் என்ன இழிச்ச வாயனா, நான் இந்த பக்கம் திருப்பிட்டு போவேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசாம போனீங்கன்னா, அதாவது 2 பேரும் கோபப்படுறதுனால ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த குலத்துடன் கோபித்து கொண்டு, அதாவது தன்னுடைய கழிவு போனவர் வந்து கழிவை கழுகாம என்ன செய்யறாரு, குலத்து கூட எனக்கு கோபம்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுகாம போனா யாருக்கு அசிங்கம், அது இவருக்கு தான் அசுத்தம் எப்போது இருந்துகிட்டு இருக்கும், நாட்டில் இருந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி மனைவியுடன் கோபித்து கொண்டு அல்லது கணவனுடன் கோபித்து கொண்டு முகத்தை திருப்பிட்டு இருக்கனால 2 பேர்த்துக்கும் தான் என்னது, இழப்பு.
அந்த அம்மா ஒழுங்கா சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, இவர் சரியா வாங்கி கொடுக்காம இருப்பாரு. அப்ப பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகும். டக்குன்னு அதுக்கு தீர்வு என்ன? ஏம்மா இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு வீட்டுக்கு போகணும். உம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க உடனே. ஆரம்பத்துல எல்லாம் கோபித்துக்குன்னு உம்மா வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். டக்குன்னு கணவர் தைரியமா போகணும் உம்மா வீட்டுக்கு. போய் உட்கார்ந்து இங்க வாங்கம்மா செல்லம் அப்படின்னு இடத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு, என்னம்மா பிரச்சனை, ஏன் உம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்களா? சரி மாமி எல்லாம் கவலைப்படாதீங்க மாமி, நல்லா வச்சிருப்பேன். டக்குன்னு கையை பிடிச்சு கூட்டி வந்தோடனே இவரும் போறது இல்ல, இவரும் இங்க இருந்துக்கிறது. உடனே இவங்க ஆண் தரப்புல இருக்கக்கூடிய உம்மாமார்கள்லாம், அம்மாவும் அவங்க அத்தாவும், ஏய் நம்ம எப்படி இறங்கி போறது, அவ இப்படித்தான், அவங்களா திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தா தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நிக்கிறது. கடைசியில அந்த பையன் பாவம், அவர் அவருடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருப்பாரு. அந்த பிள்ளையும் பாவம், வாழ வேண்டிய அந்த இளம் வயசுல 1 மாசம் 2 மாசம் கேப் அல்லது 1 வருஷம் கேப்பா போயிடும். அதுக்கு தீர்வு இதுதான். இதெல்லாம் இதுக்குள்ள இதுக்கு என்ன பார்க்க கூடாது, பிரஸ்டேஜே பார்க்க கூடாது. பிரஸ்டேஜ் அதுக்கு பார்க்க கூடாது. நேரா போயிடணும். போயிட்டு என் மனைவி நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இங்க வாமா. அந்த பிள்ளை ஓடுவாங்க, இங்க வாங்க உள்ள வாங்க மாமி, போயிட்டு வரேன், எங்க பிரச்சனை நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சிறப்பாக்கி தந்துருவான், இங்க வாங்க கூட்டிட்டு வந்து என்னமா பிரச்சனை அப்படின்னு 2 பேருமா உட்கார்ந்து பேசும். வல் முசாரஹா சமாதானமாகிறது, வெளிப்படையாக பேசுறது, வெளிப்படைத்தன்மையோட நடந்து கொள்றது, மறைக்கிறது இல்லாம வெளிப்படையா பேசி, இந்தம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது, பரவாயில்லம்மா அதெல்லாம் நல்லா லேசாக்கி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் மற்றவரை பேசி வல் ஹிவார் நல்ல பேச்சுவார்த்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது பிரச்சனையை குறைத்து விடும். அப்ப தீய புரிதல் ஏற்படும் போது கண்டிப்பா முகத்தை திருப்பிக் கொள்ளுதல் இல்லாமல், வீட்டுக்கு ஓடி போகுதல் இல்லாமல், இருவருமா உட்கார்ந்து பேசி அதற்கான தீர்வை மேற்கொண்டால் சமாதானம் ஏற்பட்டு சுமூகமான நல்ல வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். இது இல்லவே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எல்லாம் ஓடி ஓடி போயிடுறது. முகத்தை திருப்பிக்கிட்டு பேசாம இருக்கனால சால்வ் ஆகுமா? 3 நாள் பேசாம இருக்குது, 4 நாள் பேசாம இருக்குது. அவரா எனக்கு அடிப்படைந்து வரணும் அப்படின்னு வரட்டு கௌரவம் அந்த பெண்ணுக்கு, பெரும்பாலான பெண்ணுகிட்ட இருக்கும். அப்ப வரட்டு கௌரவத்தினால அந்த 3 நாள் இழப்பு. அவர் வரணும், அந்த பெண் என்கிட்ட வரணும், அடிப்பணிந்து வரணும், அவள்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கிறது. கடைசியில பார்த்தா 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை தான் அதிகமாகிட்டோம். அப்ப பெரிய அந்த செய்தி பெரியவங்கள்ட்ட போய் அது அப்படியே ஊதி ஊதி பெருசா போய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மற்றவங்க காதுல போய் கேட்கிற அளவுக்கு ஆயிடும். ஆகவே பிரச்சனை உடனே சால்வ் ஆகணுமா? ஒரு புரிதல், ஒரு சண்டை ஏற்பட்டுட்டா டக்குன்னு 2 பேருமா ஒருவர் உட்கார்ந்துக்கிட்டு, இங்க அரபுகள் காரு மோதிச்சுன்னு சொன்னா வெளியே வந்துட்டு டக்குன்னு முத்தம் விட்டுக்கிடுவாங்க. நம்ம ஊராந்து அடிப்பாங்க. இந்த மாதிரி டக்குன்னு இருவரும் முத்தமிட்டு நீங்க உட்காருங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு, என்னம்மா பிரச்சனை, ஏமா முகத்தை திருப்பிட்டு இருக்கிறீங்க? அது ஆண்கள் மன்னிக்கணும். இங்க காரும் இடிச்சுக்கிறது ஆண்கள் தான். இடிச்சுக்கிட்டா டக்குன்னு பெண்ணும் இடிச்சுக்கிட்டான்னு சொன்னா உடனே வெளியே வந்துட்டு என்ன செய்வாங்க, ஆனக்கா முத்தமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகி போலீஸ் அதை இலகுவா முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஊரா இருந்தா உடனே அடியை போட்டுருவாங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி கணவன் மனைவியாக உள்ளவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிரச்சனைகள் ஏற்படும் போது தங்களுக்கு இடையில டக்குன்னு இருவரும் சமாதானமாகி முத்தமிட்டு கொண்டு டக்குன்னு உட்கார்ந்து, என்னம்மா பிரச்சனை, இது இனிமே இந்த வாழ்க்கை இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துக் கொள்வோமா, சரிங்களா, மன்னித்து கொள்ளுங்கம்மா, இனிமே நான் ஒழுங்கா சரி செய்து கொள்றேம்மா, இனிமே ஒழுங்கா நீங்க முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்காதீங்க, முகத்தை நல்லா வச்சு பேசுங்க, சமைச்சு போடுங்க, எனக்கு பசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகணும். இறங்கி போய் பேசும்போது மாஷா அல்லாஹ் நல்ல உணவு கிடைச்சிடும், நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிடும், எல்லாத்தையும் அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்துருவான். அடுத்து மிக முக்கியமானது அல் அனாது ஃபிர் ரத்தி, பதில் கொடுப்பதில் நிதானத்தை மேற்கொள்வது. எதிர்த்து எடுத்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுல நிதானம் இருக்கணும். பதில் கொடுப்பதில் நிதானத்தை மேற்கொள்வது. சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதல்ல. வத்திஹாதுல் கராரி, அதே போல முடிவு எடுப்பதிலும் நிதானத்தை மேற்கொள்வது மிக முக்கியமான. ஒரு முடிவு எடுக்கிறதுல, அதே போல ஒரு பதில் கொடுக்கிறதுல நிதானமாக பொறுமையாக செயல்படுவது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும். ஆகவே இந்த 12 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்கள். இத ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து பிள்ளைகளுக்கு இதை அட்வைஸாக கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டா அவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. குறிப்பா உம்மாமார்ட்ட தான் சொல்லுவாங்க. உம்மாமார்கள் இதெல்லாம் அறிந்து, இங்க பாருங்கம்மா இப்படி நடந்து கொள்ளுங்கம்மா, இப்படி நடந்து கொள்ளுங்கம்மா. அவங்க உடனே இந்த விஷயங்கள் தெரியாத நிறைய தாய்மார்கள் என்ன செய்வாங்க, உம்மாமார்கள், என்ன உனக்கு அவனுக்கு இப்படியா இருக்குது, அவன் என்ன பெரிய ஆளா, நீ இங்க உடனே நான் வச்சுக்கிறேன் அவனை நல்லா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஒரு கணவன் கொடுக்கக்கூடிய ஹக்கை எல்லாம் ஒரு உம்மானால கொடுக்க முடியுமா?
சோறு மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்ப என்ன சொல்லணும், இதெல்லாம் நடக்குது. உடனே உம்மாவை கூப்பிட்டுறது, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு தன்னுடைய பிள்ளைய மேல அதிக பாசம் இருக்கனால தன் கையிலேயே அடக்கி வச்சுக்கிற பாக்குறது. அவ மருமகனையும் தான் கூட தன் வீட்டுல இருக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்றது. அதனால பிரச்சனைகள் அதிகமாகி விவாகரத்து ஏற்பட்டது. கடைசியில அந்த பிள்ளை பாவம் இன்னொரு கணவன் குடிகாரனை கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், கேடு கட்ட தாய்மார்களுக்கு தான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா, மன்னிப்பானா. இல்ல இப்படி நான் வருத்தத்துல சொல்றேன், இது நடக்குது. ஆகையால என்ன சொல்லணும், உம்மா இங்க இருந்து போன் பேசும்போது, அப்படியா மகளே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாகம்மா, கவலைப்படாதீங்கம்மா, கணவர் கோவப்படுறாங்களா, நீங்க அமைதியா போங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் 2 பேரும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, அவங்ககிட்ட பேசுங்கம்மா, சண்டை போட்டுட்டு இருக்க நல்லது இல்லம்மா, நீங்க பேசுங்க, முகம் கொடுத்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க, ஒரு முத்தம் விடுங்க, அது அல்லாஹ் சால்வாக்கி தந்துடும். அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. கணவர்கிட்ட கெட்ட குணம் பாக்குறீங்களா, அழகான முறையில பொறுமையா எடுத்து சொல்லுங்க, அவர் மாறிடும். அல்லாஹ் அவங்கள மாற்றிடுவாங்கம்மா, அல்லாஹ் அவங்கள மாற்றி விடுவான். சபுர் செய்யுங்கம்மா. மாமியாருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, சபுர் செய்யுங்கம்மா. மாமியார் நீங்க எதிர்த்து பேசாதீங்கம்மா. கொஞ்ச நாளா அவங்க அவங்களுடைய அதிகாரம் இருக்க வரைக்கும் நடந்து கொள்வாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு உங்க கையில அந்த அதிகாரம் எல்லாம் வந்துடும். அப்ப நீங்க சிறப்பா நடந்து கொள்ளுங்கம்மா. இப்ப நீங்க கொஞ்சம் இறங்கி போறதுல குறைவு ஏற்படாதும்மா, நீங்க அங்கேயே இருங்கம்மா, இங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா, இங்க அத்தா இருக்காங்க, நான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நாங்க உங்க தேவைக்கு வந்து பார்த்துக்கிறோம், நீங்க உங்க வாழ்க்கையை சிறப்பா பார்த்துக் கொள்ளுங்கம்மா, அது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் ஆயிடுச்சு, நீங்க சிறந்த முறையில் அந்த குடும்பத்தை கட்டமைப்பு செய்யுங்கம்மா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய தாய் எவ்வளவு சிறந்த தாய். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மகளுடைய வாழ்க்கை சிறப்பாகும் தானே. அந்த சிறப்பான வாழ்க்கையை பார்த்து சந்தோஷம் அடைவது தானே சிறந்த தாய்க்கான அடையாளம். இப்படி அல்லவா இருக்க வேண்டும் தாய்மார்கள். ஆனால் பெரும்பாலான தாய்மார்கள் இப்படி இருப்பது கிடையாது, அல்லது சில தாய்மார்கள் இப்படி இருப்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்த தாய்மார்களை தவிர. சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மகள் புகார் தெரிவிக்கும் போது அதை ஊதி பெரிதாக ஆக்கக்கூடிய தாய்மார்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே தாய்மார்கள், தந்தைமார்கள் இந்த பிரச்சனைகளை குறைவாக ஆக்கக்கூடிய இந்த செய்திகளை அறிந்து பிள்ளைகளுக்கு அட்வைஸா கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை அட்வைஸாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் அவனுடைய அடியார்களாகிய நம்மிடத்திலே விரும்புகிறான். அதானே அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விரும்புறாங்க? 2 பேரும் சண்டை போட்டு முட்டி மோத விரும்புறாங்க? இல்ல. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விரும்புறாங்கன்னு சொன்னா, நஹ்வ ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சஈதா, சந்தோஷமான வாழ்க்கையாக என்னுடைய அடியார்கள் வாழ வேண்டும் என்பதை விரும்புறாங்க. அதனாலதான் இவ்வளவு அட்வைஸ், மார்க்க ரீதியாக கொடுக்கப்பட்ட அட்வைஸுகள், வழிகாட்டுதல்கள். இதை செயல்படுத்தும் போது நன்மை உண்டு, அல்லாஹுடைய அன்பு உண்டு, அல்லாஹுடைய கருணை உண்டு. இருவருக்கும் இடையில் மஹப்பா மவத்தாவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சந்தோஷமாக இம்மை வாழ்க்கை ஆகிவிடும், மன்னரை வாழ்க்கை அதுக்கடுத்து சந்தோஷம், அதுக்கடுத்து ஆஹிராவுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிவிடும். அல்லாஹின் பக்கம் நெருக்கம் அதிகமாகிவிடும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா என்ற துஆவினுடைய வெளிப்பாடாக ஆகிவிடும். கணவன் மனைவிக்கு இடையில கண் குளிர்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண் குளிர்ச்சி உணரும் போது ஆனந்த கண்ணீர் ஏற்படும். இறைவன் பக்கமாக கணவன் மனைவி நெருக்கமாகுவார்கள். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக அவங்க இருப்பாங்க. இதான் முன்மாதிரி. இறைச்சம் உள்ளவங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை ஆக்குனா என்ன அர்த்தம்? பிள்ளைகள் உங்களை பார்த்து முன்மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க நடக்கிற மார்க்கத்தின் அடிப்படை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.